உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களை, நல்ல வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. அதில் எடப்பாடியில் மட்டும் ஒரு எட்டப்பன் தான் அவனை சொல்லணும், ஓடி போயிட்டான். அதனால இப்போ 233 தொகுதிகளில் இப்போ நமது தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் விசில் சின்னத்தில் நிற்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். விசில் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு தம்பி விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செஞ்சப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாத கூட்டத்தை மக்கள் பார்த்தாங்க. இந்த கூட்டத்தில் வந்தவங்க அவ்வளவு ஆர்வத்தோட வந்தவங்க பார்த்து எதிர்கட்சிங்க செய்த சதியால கரூர் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகை ஏற்பட்டது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கரூர்ல ஜம்பாவான இருந்தாலும் இப்ப கோயம்புத்தூர் ஓடி போயிட்டாரு, அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்ப பணம் பட்டுவாடா நடந்துட்டு இருக்கு. 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 கூட கொடுக்கறதா கேள்விப்படுறேன். நல்லா யோசனை பண்ணுங்க. நீங்க விசில் சின்னத்துல போடுற ஒவ்வொரு ஓட்டும் நல்லவங்களுக்கு நீங்க போடுற ஓட்டு. நீங்க அதை தவிர வேற எந்த சின்னத்துக்கு போட்டாலும் அது கெட்டவங்களுக்கு போடுற ஓட்டு. புரட்சி தலைவர் 1977 தனியா நின்று ஜெயிச்சார். 1980 தனியா நின்று ஜெயிச்சாரு. 1984 அமெரிக்கால படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு. மீண்டும் ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவருக்கு நம்ம விசில் சின்னத்தை வாக்களித்து 233 தொகுதியில் வெற்றி பெற வைக்கிறது நமது கடமை. நடக்கிற அக்கிரமம் 1-2 இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு எந்த குற்றம் நடந்தாலும் சரி, அந்த குற்றவாளிகளை காப்பாத்துறதுல திராவிட முன்னேற்ற கழக அரசு காட்டுற ஆர்வம் பெண்கள் பாதுகாப்புக்கு காட்டுறதில்லை. செந்தில் பாலாஜிய கைது பண்ணி ஆஸ்பத்திரியில் வச்ச அடுத்த 10வது நிமிஷத்துல முதலமைச்சர் போய் அங்க நிக்கிறாரு. ஜாமீன்ல வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அவருக்கு திருப்பி மந்திரி பதவியை கொடுக்கிறாரு. என்ன நடக்குதுங்க? நம்ம நாட்டுல தான் வாழ்றோமா, காட்டுல வாழ்றோமா? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. விசில் சின்னத்தை நீங்க இந்த தடவை நீங்க போடாம விட்டுட்டீங்கன்னா இழப்பு தலைவருக்கு, நம்ம தளபதி விஜய்க்கு அல்ல, தம்பி விஜய்க்கு அல்ல, நமக்கு தான். நான் இது புரட்சி தலைவர் வேடமேற்று விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்கும் போது சில பேத்துக்கு எரியுது. அதெல்லாம் நான் கவலைப்படலை. என் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிருக்காங்க இந்த தமிழக மக்களுக்கு. லஞ்சம் வாங்காத, ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கோசரம் இவ்வளவு பெரிய பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறார். அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றது நம்மளுடைய கடமை. தயவு செய்து வர எலெக்ஷன்ல பணத்துக்கு அடிமையாடாதீங்க, விசில் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். புரட்சி தலைவர் நாம வாழ்க.